நான் வந்துட்டு என் பாட்டியோட சாரியில் வந்துட்டு குர்த்தி செஞ்சுட்டு நான் அதை தான் வந்து என் பொங்கலுக்கு வந்து வியர் பண்ணுறேன். ஸோ நான் இதுக்கு ரொம்ப வந்துட்டு கிளாமாக வந்துட்டு மேக்கப் போட போகிறதுல ஒரு மினிமலான மேக்கப் தான் வந்துட்டு நான் போட போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக் தான். ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த ஆக்னியெல்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் பட் என் ஃபேஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்டான பிரைட் லுக் கொடுக்குற ஒரு மேக்கப்பை தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதை நான் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு என்னோட கையில் எடுத்துட்டு அதை நான் வந்து இந்த ப்ரஷ்ஷில் அப்படி டேப் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைமர் எதுக்குன்னா நம்மளோட மேக்கப்பை வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு அது ஒரே இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணும். ஸ்வெட் அதிகமாகும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேக்கப் போடுங்க. பேசிக் மேக்கப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு ப்ரைமரை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த சாலட் டில்பரியோட க்ளோ ஃபில்டர் தான். இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட வெரி 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 பர்சனல் ஃபேவரட் தான். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்துட்டு இது வந்து ஒர்த்து தான். உங்களால் வந்துட்டு இதை அஃபோர்ட் பண்ண முடியலனாலும் இதுக்கு ஆல்டர்னேட் டூப்ஸ் வந்துட்டு நிறையா வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை கூட வந்துட்டு எவ்ரிடே மேக்கப் லுக்கு ட்ரை பண்ணலாம். இதை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் போட்ட ஒரு ஃபீலே கொடுக்காது. லைக் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம், கன்சிலர் போட்டிருக்கோன்ற ஸ்கின்ல வந்து எந்த ஒரு மார்க்ஸுமே இது காட்டாது. பட் வந்துட்டு ஒரு ஃபேஸில் வந்துட்டு ஒரு க்ளோ வந்து கொடுக்கும், ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து ரொம்ப அப்ளை பண்ண மாட்டேன். இந்த சிப்ஸ் ஒரு 3 கோடு, இதில் ஒரு 3 கோடு, ஒரு நாமம் போட்ட எஃபெக்ட், அவ்வளோதான். இது வந்து நம்ம சாய்ஸ் தான். இது வந்து நான் இவ்வளோ தான் வந்துட்டு இதை அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே டேப் பண்ணிடுவேன். அப்ளை பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு க்ளோ கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு மேக்கப் போட்ட எஃபெக்ட் இருக்காது, பட் உங்கள் ஃபேஸுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் அண்ட் ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் இது வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் எப்போவுமே நோ மேக்கப் லுக்காக இருந்தாலும் சரி, எந்த மேக்கப் லுக் இருந்தாலும் சரி, நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரைமருக்கு அடுத்து ஒரு செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு பேஸாக நான் வந்து போட்டுப்பேன். தேர்ட் வந்துட்டு என்னோட அடுத்த அட்மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் ப்ளஷ்ஷு. நான் வந்து ஒரு கோ டு மேக்கப் லுக் நான் வந்து எனக்கு பண்ணுறேன்னா எனக்கு 2 ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று வந்துட்டு ப்ளஷ்ஷு, இன்னொன்று வந்து லிப்ஸ்டிக். ஸோ இது 2 இல்லாமல் நான் என்னோடய மேக்கப் லுக்கை வந்து நான் கம்ப்ளீட்டே பண்ண மாட்டேன். ஸோ ப்ளஷ் வந்துட்டு அவங்கவுங்க சாய்ஸ் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த சைடு அப்ளை பண்ணல. ஸோ இது வந்துட்டு என்னோடய நார்மல் ஸ்கின்னு. ஸோ இங்கே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதை நான் இப்போ வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன். நேச்சுரலான ஒரு ப்ளஷ் எஃபெக்ட் வந்துட்டு இந்த பீட்டிங் வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ நான் நிறைய ப்ளஷ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட். அண்ட் ஆக்னி ஸ்கின்னுக்குமே வந்துட்டு நான் யூஸ் பண்ண ப்ளஷ்ஷே வந்துட்டு எனக்கு இது வந்து எந்த ஒரு ட்ரபுள் கொடுக்கல. ஆக்னி ஸ்கின் உள்ளவங்க, ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்துட்டு தாராளமாக இந்த ப்ளஷ் ஸ்கின் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது லாங் லாஸ்டிங்காகவுமே கூட இருக்கும். நீங்கள் ஃபேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வைப் பண்ணுறீங்க, கையை வந்து யூஸ் பண்ணுவீங்க ஃபேஸில் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து ஃபேட் அவுட் ஆகும். பட் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பவுடர் பேஸ்ட் ப்ராடக்ட் வேணும். ஸோ உங்கள்கிட்ட காம்பேக்ட் பவுடர் இருந்துச்சு, நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். இல்லை லூஸ் பவுடர் இருக்குனாலும் நீங்கள் லூஸ் பவுடர் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். எக்ஸஸாக இருக்கிறது வந்துட்டு அதே இதில் டேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறமா ஃபேஸ் வச்சு செட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கப் ஃபார் ஐஸ். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு தின் ஐப்ரோஸ் தான் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு இந்த ஹூடா பியூட்டியோட ப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் மேக்கப் போட மாட்டேன். ஓகே, எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபினிஷ் கிடைச்சாலே நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இது வந்துட்டு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ்க்கு யூஸ்வலாக பண்ணுற மெத்தட். ரொம்ப ஃபில்லிங்ஸு கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் இந்த எட்ஜஸ்லாம் மட்டும் கவர் பண்ணாலே போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ
உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கேக்கும் இப்போ கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்குல்ல. ஸோ இந்த லுக் வந்துட்டு எனக்கு போதும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஹூடா பியூட்டி இந்த ஐ ஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ரஸ்டி ஆரஞ்சு இந்த ஷேடு இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஐ ஷேடோ வந்துட்டு அதை அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் அந்த டோன் வந்துட்டு குறைஞ்சி கொஞ்சம் ஐ பிரைட்டாக காட்டும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இந்த டோன் ஆட் பண்ணுறேன். நான் கையிலேயே வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த ஒரு கண்ணுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கவர் பண்ணாது, பட் வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு வந்துட்டு இந்த ப்ரௌன் காஜல் அண்ட் ப்ரௌன் ஐலைனர் மேலே ஒரு குட்டி அப்சஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஒரு கண்ணுக்கு கரெக்டாக போட்டுருவோம், இன்னொரு கண்ணுக்கு கண்டிப்பாக சொதப்புற மாதிரி தான் வரும். ஸோ 2 கண்ணையும் ஒரே மாதிரி போடுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அவ்வளோதான், ஐலைனர் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் காஜல் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ என் ஐ லுக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 90% ஆஃப் த மேக்கப் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட பேசிக் கோ டு மேக்கப் லுக். எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வந்துட்டு டைம் இருக்குது. நான் ரெடி ஆகணும், மினிமலாக இருக்கணும், ஃபேஸும் வந்துட்டு டல்லாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த மெத்தட் தான் வந்துட்டு ட்ரை பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு 2 ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் இன்னொன்று தான் வந்துட்டு என்னோட வெரி மோஸ்ட் ஃபேவரட் பார்த்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது. ஸோ இது முடிச்சிச்சுன்னா இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த செட்டிங் ஸ்ப்ரே தான், சார்லட் டில்பரியோட செட்டிங் ஸ்ப்ரே தான். ஏன் செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் மேக்கப்பை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஒரு மேக்கப் லுக் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த லுக் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கான ஸ்டெப்ஸையும் சேர்த்து போட்டால் தான் மேக்கப்போட லுக் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு மேக்கப்புக்கு எப்படி ப்ரைமரும் முக்கியமோ அதே மாதிரி ஃபினிஷிங்கில் இந்த செட்டிங் ஸ்ப்ரேயும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்கள் மேக்கப் போடுறீங்கன்னா நீங்கள் போட்ட லுக் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஸ் ஆனாலுமே ஃபேஸில் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுறதா. லிப்ஸ்டிக் வந்துட்டு யாருக்குனாலுமே அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் செலக்ட் பண்ணி அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஷேட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி போட்டால் எல்லாருக்குமே வந்துட்டு லிப்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக்னால் போல்டாக தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சாய்ஸாக தட்டலாக கூட போடலாம், போல்டு லிப்ஸ் போடலாம், எதுவாக இருந்தாலுமே. பட் நம்மளோட டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை சூஸ் பண்ணி போட்டால் மட்டுமே போதும். நீங்கள் எந்த மேக்கப் லுக் வந்துட்டு ட்ரை பண்ணல, நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போடணும், கன்சிலர் போடணும், ப்ரான்சிங் பண்ணணும், அதில் எதுவுமே இல்லைனாலுமே நீங்கள் வந்து உங்கள் ஷேடுக்கும் உங்கள் அவுட்ஃபிட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கரெக்டான லிப்ஸ்டிக்கை வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வியர் பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்துட்டு நேச்சுரலாகவே பிரைட்டாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் வந்து என்னோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டெஃபினட்டாக ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன். ஸோ போட்டு அவ்வளோதான். ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டோட அடுத்த முக்கியமான பார்ட் ஜிம்கி. ஸோ நான் வந்துட்டு இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு போட்டுக்கிறேன். வா, ஸோ ஒரு ஜிம்கி போட்டோன்னே வந்துட்டு நமக்கு அந்த ஃபெஸ்டிவ் வைப்ஸ், அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வைப்ஸ் வந்து நமக்கு அழகாக கொடுக்கும். ஸோ வந்துட்டு அவ்வளோதான். நான் வந்து இந்த குர்த்தியோட துப்பட்டாவும் போட்டு வந்துட்டேன். ஸோ இதான் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் லுக். ஸோ என்னோட ஃபெஸ்டிவ் லுக் வந்துட்டு இதுதான். கேமராவில் வந்துட்டு ஃபுல்லாக தெரியல, நான் வந்துட்டு தனியாக எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ என்னோட ஃபைனல்
லுக் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இதுதான் என்னோட பொங்கல் அவுட்ஃபிட் அண்ட் இதான் என்னோட பொங்கல் லுக்குமே கூட. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இனிய தை திருநாள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையுமே நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then it's bye from Soul Sister.